ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். கோவையில் கடந்த 1996ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட 400 ரூபாய் பணம் 28 ஆண்டுகளுக்கு பின் புகார்தாரரிடம் மீண்டும் தரப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடவள்ளியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கதிர் மதியோனிடம் வீட்டின் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய மின்வாரிய அலுவலகத்தில் 500 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டுள்ளது. அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் காரணமானவரை கைது செய்தது. இந்த வழக்கின் விசாரணை 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து 1996ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றிய 400 ரூபாய் பணம் புகார்தாரரான கதிர் மதியோனிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டது. நீதித்துறையின் முயற்சியை பாராட்டிய சமூக ஆர்வலர் கதிர் மதியோன் கைப்பற்றப்படும் பணத்தை உடனடியாக ஒப்படைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். 28 வருஷம் கழிச்சு உங்கள் கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்து பணத்தை வாங்கிங்கன்னு சொல்லி கோர்ட்லேருந்து எனக்கு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வந்ததை பேஸ் பண்ணி இப்போ நான் போய் நான் கொடுத்த அதே நோட்டு, 4 100 நோட்டு, 2 50 நோட்டும் அதே சேம் நோட்டு கோர்ட்லேருந்து நான் திருப்பி வாங்கிட்டு வந்தேன். 96 இருக்கிற 500 ரூபா வேல்யூ என்ன இருக்கும், இப்போ 2024 500 ரூபா என்ன வேல்யூ இருக்கும்? ஸோ இது வந்து மக்களுக்கு இது என்கரேஜ் பண்ணாத மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகுது. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன எந்த வேலைக்கு போக முடியாமல் ஒரு எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவன் வர்றான். ஆனால் அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் அவனுக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது இல்லை. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.